காஞ்சிபுரத்தில் காலி மதுபான பாட்டில்களை திரும்ப பெறும் புதிய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதுனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்கிட நாம கேட்கலாம். தன்ராஜ் வணக்கம். தொடர்ந்து இது தொடர்பான சூழல் என்னவாக இருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற டாஸ்மாக் மதுபான கடைகளில மதுபான பிரியர்கள் வாங்கி செல்லும் மதுபான பாட்டில்களை மீண்டும் டாஸ்மாக் கடையில திரும்பி வாங்கிக் கொள்ளும் காலி மதுபான பாட்டில்களை திரும்பி வாங்கிக் கொள்ளும் திட்டம் செயல்படுத்த உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதன்படி காஞ்சிபுரம் சென்னை மண்டலத்துக்கு உட்பட்ட காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட பகுதிகளில் 80 கடைகளில் இந்த திட்டமானது காலி மதுபான பாட்டில்களை வாடிக்கையாளர்களிடம் திரும்ப செயல்படுத்தப்பட இன்று முதல் அமல்படுத்தப்படுகிறது. அந்த நிலையிலே தற்போது இந்த காலி மதுபான பாட்டில்களை வாங்கக்கூடிய திட்டமானது தங்களுக்கு டாஸ்மாக் பணியில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களுக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்படுத்துகிறது என்ற கூறி காரணத்துக்காக அந்த டாஸ்மாக் பணியாளர்கள் இன்று காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற காஞ்சிபுரம் ஓரிக்கை பகுதியில் அமைந்திருக்கின்ற இந்த டாஸ்மாக் மதுபான கடை தலைமை அலுவலகத்தில் ஒன்று கூடி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். குறிப்பாக தங்களுக்கு கூடுதலான பணிச்சுமையை ஏற்படுத்தும் என்பத காரணத்துக்காக இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில 12 மணி ஆனந்த காரணத்துக்காக டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படாமல் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அனைத்து மதுபான பிரியர்களும் சிரமப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இந்த நிலையிலே தற்போது டாஸ்மாக் நிர்வாகமானது டாஸ்மாக் பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது இந்த மதுபான கடைகளை திறந்து வைத்திருக்க காரணத்தினால் தற்போது இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு இந்த போராட்டமானது முடிவுக்கு வந்திருக்கிறது. தற்போது நிறைவாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.